வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல். இன்னைக்கு நான் வந்து சூப்பர்பான கவர்மெண்ட் அப்ரூவ் ஜாப் பத்தி தான் பேச போறேன். அண்ட் நீங்க கவர்மெண்ட் அப்ரூவ் ஜாப்னா இது ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த பார்ட் டைம் இன்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து பெரிய குவாலிஃபிகேஷன் கேட்க போறது இல்ல, இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டைரக்டா நீங்க அப்ளை பண்ணாலே போதும், அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடும். அண்ட் நீங்க பர் ஹவருக்கு 900 rupees சம்பாதிக்கலாம். ஐயோ கவர்மெண்ட் ஜாப்னா நிறைய படிச்சிருக்கணுமோ, எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கணுமோ அப்படியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க நான் வந்து ஒரு சிம்பிள் டேர்ம்ஸா சொல்லிடுவேன். அதுவும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, இதுக்கு வந்து இங்கிலீஷ் தேவைப்படாதுங்க. உங்க லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மராட்டி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா எது வேணாலும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க வந்து தாராளமா ஒர்க் பண்ணலாம். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் தருவாங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கலாம், இல்லாட்டி வேற லாங்குவேஜ்ல ஒரு தமிழ்லயோ தெலுங்குலயோ இருக்கலாம். பட் நீங்க என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல, சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தெரியும்னா தமிழ்ல நீங்க வந்து படிச்சு உங்க வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணா போதும், நீங்க உங்க ஃபேஸ் கூட காமிக்கணும் தேவையே இல்லை. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப். இந்த ஜாப் வந்து நீங்க வந்து பார்ட் டைம் பண்ணலாம், இல்லாட்டி ஃபுல் டைம் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க, எனக்கு மார்னிங்ஸ் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போன அப்புறம் ஃப்ரீயா இருக்கேன் அண்ட் ஈவினிங்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருக்கும்னா அந்த டைம்ல கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமா உங்க ஃப்ரீ டைம்ல எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பண்ணலாம். இது வந்து பிளெக்சிபிள் டைமிங்ஸ் தான். இந்த டைம்ல பண்ணணும் அந்த டைம்ல பண்ணணும் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதை வந்து அந்த வாய்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க அனுப்ப போறீங்க. அண்ட் எப்பெல்லாம் ஃப்ரீ டைமா இருக்கோ அப்ப நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வந்து டெய்லியும் பண்ணலாம், இல்லாட்டி வீக்கெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து ஃபுல் டைம் ஜாபா பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 to 30,000 கண்டிப்பா வந்துடுங்க. இது கவர்மெண்ட் ஜாப்னால உங்களுக்கு வந்து கேரண்டியா பணம் வந்து உங்க பேங்குக்கே வந்துடும். சோ கண்டிப்பா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பர்பான அப்டேட்ஸ்க்காக என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அந்த ஃபார்ம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து இந்த ஜாபை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்காக, ஃபார்மர்ஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. விவசாயிகள் என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் அந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு சப்போர்ட் டீம் இருக்கும். அந்த சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்ததா, அவங்களுக்கு விவசாயத்துல ஏதாவது டவுட் இருந்தா அவங்க வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஜஸ்ட் தமிழ்நாடுல இல்ல, இந்தியால ஃபுல்லா நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. சோ யாரு வேணாலும் எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம். அதனால நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து தமிழ் பேசுவாங்க, நார்த் இந்தியால ஹிந்தி, போஜ்பூரி, குஜராத்தி, பஞ்சாபி, இந்த மாதிரி என்னென்ன ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. அதனால நிறைய பேருக்கு வந்து எல்லாமே அவங்க ஊர்ல என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ, என்ன மொழி பேசுறாங்களோ அதுலதான் தெரியும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மொழியில தான் டவுட் கேட்பாங்க அந்த சப்போர்ட் டீம் கிட்ட. அந்த சப்போர்ட் டீமுக்கு வந்து இது எல்லா மொழிகளும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. சோ அவங்களுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த விவசாயிகள் வந்து என்ன டவுட்ஸ் கேட்கறாங்களோ அதை வந்து இந்த சப்போர்ட் டீமுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஆர் வேற ஏதாவது லாங்குவேஜ்ல, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியணும் அந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் தான் பண்ண போறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால உங்களுக்கு வந்து நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா விவசாயிகள் வந்து அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்ல தான் உங்ககிட்ட குவெஸ்டின் கேட்க போறாங்க. உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. இதுக்கு வந்து நீங்க ரொம்ப பெரிய இங்கிலீஷ், ப்ரொஃபஷனலா இங்கிலீஷ் வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நார்மல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அது வந்து டைப் பண்ண போறீங்க. இதுக்கு நீங்க வந்து டைப்பிங் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணா போதும். இவ்வளவுதாங்க ஆக்சுவல் ஜாப். அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் தந்துடுவாங்க. அதுல வந்து தமிழ்ல இருக்கும். அதை வந்து நீங்க ரீரைட் பண்ண போறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா. இது வந்து பியூர் தமிழ்லயும் ரீரைட் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி இங்கிலீஷ்ல கூட ரீரைட் பண்ண சொல்லுவாங்க. சோ எதுல வேணாலும் அவங்க ரீரைட் பண்ண சொல்லுவாங்க. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து அந்த ஃபார்ம் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓபன் ஆயிடும். இந்த ஃபார்ம்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இப்ப பாத்துடலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னிஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் த புவர் இன் இந்தியா. சோ ஃபார்மர்ஸ்க்காக இது ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் இன் யுவர் லோக்கல் டயலக்ட். சோ டிரான்ஸ்லேஷன் பண்ண போறீங்க. உங்க லோக்கல் பாஷையில உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அதுல வந்து நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ண போறீங்க.
இதுக்கு என்ன ஸ்கில் ரிக்வயர்ட்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்க டைப்பிங் ஹையர் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து டைப்பிங் தெரிஞ்சா போதும். should be able to read and understand native language. சோ நீங்க வந்து உங்க தமிழோ தெலுங்கோ எந்த லாங்குவேஜோ அது எழுத படிக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த 9 லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 9 லாங்குவேஜஸ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2-3 தெரிஞ்சா கூட உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். லாங்குவேஜஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். having a degree in native language related course or program is a plus. சோ உங்களுக்கு டிகிரி இருந்தா ஓகே. must have a laptop or desktop. சோ கண்டிப்பா உங்களுக்கு லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குட் இன்டர்நெட் இருக்கணும்னு சொல்றாங்க. ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் கேன் அப்ளை. சோ நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் கேன் அப்ளை. சோ ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தந்துடுவாங்க. சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் பேசிக் ரெம்யூனரேஷன் எவ்வளவு சேலரின்னு பாத்தீங்கன்னா 2000 rupees ஃபார் 1000 sentences. 1000 sentences கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பேஜ் தான் வரும். ஜஸ்ட் ஒரு பேஜ் வந்து நீங்க ஒரு நாள்ல முடிச்சீங்கன்னா நீங்க 2000 rupees தாராளமா வாங்கிக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவு பேஜஸ் வந்து முடிக்கிறீங்களோ அவ்வளவு பேஜஸ் வந்து நீங்க இங்க சம்பாதிக்கலாம். அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன வேலை பார்க்க போறீங்க நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, திருப்பி அவங்க கொடுத்திருக்காங்க சொல்லிடுறேன். A set of sentences will be given to you in the standard dialect of the chosen language. The task will be to read and understand the sentence. Then, if required, we expect you to modify, translate to match your native dialect. So, farmers வந்து எந்த லாங்குவேஜ்ல பேசுறாங்களோ அது நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ்லயோ தெலுங்குலயோ ஹிந்திலயோ அது வந்து நீங்க எழுத போறீங்க. The candidate is expected to write sentence without any typos, grammatical errors. தப்பு இல்லாம எழுதணும்னு சொல்லிருக்காங்க. So the candidate should be regular with the given task. So regular இது வந்து ஒரு பேஜ்க்கு அப்புறம் இன்னொரு பேஜ் வந்துட்டே இருக்கும். அவங்க டேட்டா வந்து உங்ககிட்ட அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. இது நெவர் எண்டிங் கண்டினியூஸா ஜாப் வந்துட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது. An interested candidate needs to go through a pilot task and be selected for the job. So அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா, இப்ப சப்போஸ் நீங்க தமிழ் சொன்னீங்கன்னா தமிழ் உங்களுக்கு நல்லா புரியுதா இல்லையா, அதுக்காக அவங்க ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. இது பெருசா ஒன்னும் இல்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. சோ இது இவ்வளவுதாங்க நம்ம ஜாப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்கு. இதை நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். சோ இதுதாங்க உங்க ஃபார்ம். இது கிளிக் பண்ணனே இந்த ஃபார்ம் தான் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன போறீங்கன்னா இமெயில போயிட்டு உங்க இமெயில் கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். நெக்ஸ்ட் என்னென்ன ஃபில் பண்ணணும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க. அப்புறம் கான்டாக்ட் நம்பர், இது கரெக்டான கான்டாக்ட் நம்பரா கொடுங்க. ஏன்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பருக்கு கால் வரும். கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்க அட்ரஸ் கேக்குறாங்க. நேம் ஆஃப் யுவர் நேட்டிவ் பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட், சோ நீங்க எந்த ஊரு டிஸ்ட்ரிக்ட்னு கேக்குறாங்க. பின்கோட் கேக்குறாங்க. இந்த ஊர்ல வந்து எவ்வளவு நாள் இருந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமா இல்லையாங்கிறதுக்காக கேக்குறாங்க. அது கொடுத்துருங்க. நேம் ஆஃப் யுவர் கரண்ட் பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட், சோ இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பின்கோட் ஆஃப் த கரண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிறந்ததை பத்தி கேக்குறாங்க. இப்ப வந்து கரெக்டா இப்ப எங்க இருக்கீங்க கேக்குறாங்க. சின்ஸ் how many years have you been staying, சோ கரண்ட் பிளேஸ்ல நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் மதர் டங் ஆர் நேட்டிவ் லாங்குவேஜ், சோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேக்குறாங்க. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, நிறைய லாங்குவேஜ் இருக்கு. சோ தமிழ் இருக்கு பாருங்க, தமிழ், உருது, மலையாளம், சிந்தி. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபார்ம்ல வந்து நீங்க தமிழ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பட் ஆக்சுவலா வந்து இந்த எல்லா இங்க இருக்கிற ஒரு 20-25 லாங்குவேஜஸ்க்கும் அவங்க ஆள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இதுக்கு முடிச்ச அப்புறம் டெசிக்னேஷன், சப்போஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி நோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் தான். ஆட் யுவர் லேட்டஸ்ட் சிவி ஆர் ரெஸ்யூம் லிங்க், சோ உங்க ரெஸ்யூம் வந்து லேட்டஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துடுங்க. பேன் கார்டு நம்பர், ஏன்னா இது வந்து நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஒர்க் பண்றதுனால நீங்க கண்டிப்பா பேன் கார்டு கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் நான் பிரஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சூஸ் த டாஸ்க் ஆர் ஜாப்ஸ், ப்ளீஸ் சூஸ் த ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் ஃபார் டூயிங் எ டாஸ்க். சோ நீங்க எந்த லாங்குவேஜ்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்ப நம்ம வந்து தேர்ட் பேஜுக்கு வச்சுட்டோம். வாட் அக்கௌண்ட் யூ மேக்ஸ் யூ த பெஸ்ட் ஃபிட், சோ இந்த ஜாப் உங்களுக்கு எதுக்கு தேவைன்னு கேக்குறாங்க. சும்மா ஒரு ஃபியூ சென்டென்சஸ் நீங்க எழுதுங்க, எனக்கு நல்லா தமிழ் பேச தெரியும் அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இஃப் யூ செலக்டட் ஃபார் ஜாப் ரைட் த நேம் ஆஃப் த பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட் வேர் யூ வில் கேரி அவுட் டாஸ்க். சோ சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வேலை பாப்பீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க.
அப்புறம் அதே மாதிரி பின்கோடும் கேக்குறாங்க. how many hours per day, எவ்வளவு மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணலாம்னு கேக்குறாங்க, அதுவும் கொடுத்துருங்க. சோ எல்லாத்துக்கும் இங்க எஸ் ஐ அக்ரி கொடுத்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா இங்க கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்ம் இது. ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப். சோ கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. என்ன டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.